திருச்சி விமான நிலையத்தில் உள்ள புதிய கட்டட கல்வெட்டில் சமஸ்கிருத மொழி இடம்பெற்றுள்ளதற்கு அமைச்சர் மனோ தங்கராஜ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற எங்களுடைய கோட்பாட்டில் கடுகளவு சமரசம் நாங்கள் செய்ய போவதில்லை. ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல பல மாநிலங்களிலும் அங்கிருக்கக்கூடிய அவருடைய தாய்மொழியை நசுக்குகின்ற பணியில் அந்த இந்தி மொழி ஆதிக்கத்தை, இந்தி மொழி திணிப்பை, சமஸ்கிருத திணிப்பை கொண்டு வருகின்ற பணியை அவர்கள் செய்து வருவது மிகவும் கண்டனத்திற்குரியது. இன்றைக்கு பேச்சு வழக்கில் 25,000 மக்கள் கூட பேசாத ஒரு மொழியை அவர்கள் ஏன் தூக்கி பிடிக்கிறார்கள்? 10 கோடி மக்கள் பேசுகின்ற தமிழ் மொழி மீது அதை திணிப்பதற்கு என்ன காரணம் என்பதை நீங்களே அவங்கள்ட்ட கேளுங்க. இந்த மொழி திணிப்பு, கலாச்சார திணிப்பு, இதெல்லாம் மதங்களை திணிப்பது போன்றவையெல்லாம் யாரும் ஏற்றுக்கொள்ளாத ஒன்று. அதனாலதான் தேர்தலில் அவங்களுக்கு இப்படிப்பட்ட பாடம் கிடைச்சிருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.